ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற ராமலிங்க சுவாமிகளின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் 16வது பாடலில் தோன்றும் சக்தி பலகோடி, அளவு சொல்ல ஒண்ணா தோற்றும் சக்தி பலகோடி, தொகை உரைக்க முடியா சான்றுலகும் தோற்றுவிக்கும் சக்தி பலகோடி, தனை விளம்பலாகா சக்திகளை கூட்டி இயன்ற வகை விடிக்கின்ற சக்தி பலகோடி, இத்தனைக்கும் அதிகாரி என் கணவர் என்றால் ஆன்ற மணிமண்டில் இன்ப வடிவாகி நடிக்கும் அவர் பெருமை எவர் உரைப்பார் அறியாய் என் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார். தோன்றுதல், கண்காண வெளிப்படல், அறியப்படல், பிறத்தல், முளைத்தல், விளங்குதல், நிலை கொள்ளுதல், வருதல், சொற்களிடை வருதல், உண்டாதல், இவை யாவும் தோன்றுதல். இதற்கு காரணமாக உள்ளது சூரியன். தோற்றும், அதனில் உள்நின்று தோற்றும் சக்தி அக்கினி, சூடு, வெப்பம். அதாவது ஒரு விதை உள் அது இருந்து அதை தோற்றுவிக்கும் சக்தி. அந்தந்த உலகத்துக்கு ஏற்றவாறு ஒளி வழங்கும் சூரிய சக்தி. தனை விளம்பல், அது என்ன என்று கூற முடியாது. ஆக அச்சக்திகளை கூட்டி இயன்ற வகை விடுக்கின்ற சக்திகள் பல கோடி. அச்சக்திகளை தொகுத்து பொருந்திய வகை அறிந்து கட்டுப்படுத்தி இயங்கவிடும் இயக்க சக்திகள் எண்ணற்றவை ஆகும். தோன்றும் சக்தி பல கோடி. மண், நீர், நெருப்பு, ஆக்கல், சத்யோஜம், வாமம் காத்தல், அகோரம் அழித்தல், தத்புருஷன் மறைத்தல், ஈசானம் அருளல், இவை யாவும் தோன்றும் சக்தி. இதற்குரிய சக்திகள் உள்ளது. சத்தர்கள் உள்ளனர். சக்தி செயல், சத்தர் செயல்படுத்துவர். இதனை ஐயா அகவலில் சக்திகள் பலவாய் சத்தர்கள் பலவாய் இத்தகைய விளங்கிடும் என் தனி சித்தே என்பார். அளவு சொல்ல ஒண்ணா தோற்றும் சக்தி பல கோடி, தொகை உரைக்க முடியா. காற்று ஆகாயம் உள்ளடக்கிய சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இவை யாவும் பேராற்றல். இவையினிடையே இடிமின்னலும் உள்ளது. தொகை என்பது கூட்டம், சேர்க்கை. இதனை உரைக்க முடியாது எவ்வளவு என. சான்றுலகம் தோற்றுவிக்கும் சக்தி பல கோடி. சூரியனிடமிருந்து சோலார் பேனல், காற்றிலிருந்து காற்றாலை மின்சாரம், இதுபோன்று தோற்றுவிக்கும் சக்தி பல கோடி. தனை விளம்பலாகா, இதனை சொல்ல இயலாது. பெருமான் அச்சக்திகளை கூட்டி இயன்றவகை விடுக்கின்ற சக்திகள் பல கோடி. அச்சக்திகள் வகையறிந்து தொகுத்து பொருத்தி கட்டுப்படுத்தி இயங்க வைக்கும் சக்திகள் பல கோடி. சான்றாக பெருமான் எண்ணிலா அண்ட பகிரண்டத்தின் முதலிலே, இடையிலே, கடையிலே, மேல் ஏற்றத்திலே, அவை ஊற்றத்திலே, திரண்டெய்து வடிவம் தன்னிலே, கண்ணுறா அறிவிலே, உருவிலே, குருவிலே, கருவிலே, தன்மை தன்னிலே, களையாதி நிலையிலே சத்தி சத்தாகி கலங்குந்து ஓங்குகின்ற பொருளை எனவும், அப்புவியிலே, புவியின் அடியிலே, முடியிலே, அம்மண்டலம் தன்னிலே, அகலத்திலே, புவியின் அகலத்திலே, அவை காண வடிவதனிலே, பிம்பமுறவே நிறைந்து ஆங்கவை நிகழ்த்திடு விளக்கும் அவையவாகி மேலும் அவையவை அல்லாதொரு மெய்நிலைமான பொருளை எனவும், நீரிலே, நீருற்ற நிறையிலே, நிறைவுற்ற நிலையிலே, நுண்மை தனிலே, நிகழ்விலே, நிகழ்வுற்ற திகழ்விலே, நிழலிலே, நெகிழிலே, தன்மை தனிலே, ஊரிலே, அந்நீரின் உப்பிலே, உப்பிலுருவன் சுவையிலே, திரையிலே, உற்ற நீர் கீழிலே, மேலிலே, நடுவிலே, உற்றியலும்
உறுத்தும் ஒளியே, காரிலே ஒரு கோடி பொழியினும் துணைவரா கருணைமொழி பொழி மேகப் பொருளை எனவும் ஒள்ளிய நெருப்பிலே ஒப்பிலா ஒளியே, சுடரிலே மேல் ஓட்டிலே சூட்டிலே உள்ளாடும் ஆட்டிலே, உருவாத மந்தத்திலே தெல்லிய நிறத்திலே அருவத்திலே எல்லாம் செய்யவுள்ள செய்தனிலே, சித்தாய் விளங்கி சித்தாய சக்திகள் சிறக்க வளைகின்ற ஒளியை எனவும் அடைகின்ற காற்றிலே காற்றிப்பிலே காற்றின் ஆதி நடு அந்தத்திலே ஆன பல கோடி சக்திகளின் உருவாகி ஆடும் ஆட்டம் தன்னிலே உரைகின்ற நிறைவே, ஊக்கத்திலே காற்றின் உற்ற பல பெற்றிதனிலே ஓங்கி அவை தாங்குமிகு பாங்கிரும் சத்தருக்கு உபகரித்து அருளும் ஒளியை எனவும் வானிலே வானுற்ற வாய்ப்பிலே வானின் அருவத்திலே வான் இயலே வான் அடியிலே வான் நடுவினிலே முடியிலே வண்ணத்திலே கலையிலே மாலிலே நித்திய வளத்திலே பூரண வரத்திலே மற்றையாதிலே வளர அனந்த சத்தர் சக்திகள் தம்மை வைத்த அருள் உற்ற ஒளியே. இத்தனை சக்திகளையும் இயக்குகின்ற இயற்கை உண்மை கடவுள். அண்டங்கள் கோடான கோடி இதனை இயக்கக்கூடிய ஆற்றலை வழங்கக்கூடியவர் அவர். ஒருவரும் அண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊட செய்ய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கரணை அரசே என்பார். மேலும் பெருமானை மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அழியாவரம் தந்த மெய் தந்தையே என்கின்றார். ஆன்ற மணிமன்றில் இன்ப வடிவாகி நடிக்கும். ஆன்ற என்பது நிறைவான பரமாச சொர்வராகிய உண்மை கடவுள். இயற்கையே இன்பமாம் இயற்கையே உண்மையாய் அயர்விலா சிற்சபையில் விளங்குகிறார். அவரை விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெற ஜீவகாருண்ய ஒழுக்கம் கொண்டு விளக்கம் பெற்று நமது சிற்சபையாகிய புருவமத்தியில் அவள் விளங்குவார். அவர் பெருமையை எண்ணி நம் பெருமான் எவ்வித பலன் எதிர்பாராத அன்னவிராயம் செய்து பேராற்றலை பெற்று கண்டுகொண்டு கனிந்து கொண்டு கலந்து கொண்டு கூறவல்லவர் நம் ஐயாவை தவிர வேறு யார் இருக்கார் என தோழியாகிய மனத்திடம் கூறுகிறார். மேலும் பெற்றேன் என்று மிரவாமை என்று உறுதி செய்கின்றார். ராமலிங்காவை. திருச்சிற்றம்பலம்.